எம்எட் எக்ஸாம் ஹால் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல கல்வி பொருளாதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதல் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கையும் கல்வியும். முன்னுரை. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை 1991ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதாவது இது உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் ஆகியவற்றை கொண்டு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் வந்தது. 1991ஆம் ஆண்டு பொருளாதார கொள்கையின் திட்டங்கள். இத்திட்டத்தின் அடிப்படையில் மனிதவள மேம்பாட்டினை அமைப்பதற்கும் மனித மூலதனத்தை உருவாக்குவதற்கும் கல்வி, மக்கள் நலன், மருத்துவம், குடிநீர், வீடு போன்றவைகளுக்கு திட்டமிடப்பட்டது. நிதி அமைப்பினை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக அதிகார பரவலாக்கலுக்கு கல்வித்துறையை மேம்படுத்தி மனிதவளத்தை கொண்டு மனித மூலதனத்தை அதிகப்படுத்தி உலக சந்தையில் அறிவுசார் பொருளாதாரத்தை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டது. இதற்காக அனைவருக்கும் கல்வி அளித்தல், தொடக்க கல்வியை மேம்படுத்துதல், கல்வி ஆராய்ச்சியை மேம்படுத்துதல் போன்ற இன்ன பிறவற்றிற்கு உலக தரத்துடன் கூடிய கல்வி அமைப்பை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டது. இதற்காக நமது நாட்டில் தொழில் பயிற்சி, திறன் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கல்வியில் வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஊக்குவிக்கப்பட்டது. கல்வியில் தகவல் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. கல்வி தனியார் மயமாதல். பொதுவாக தனியார் மயமாதல் என்பது அரசுடைமையில் இருக்கும் நிறுவனத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனியாருக்கு கொடுத்தல் என்பதாகும். தனியார் மயமாதலால் கல்வியும் வியாபாரமாக கருதப்படுகிறது. தனியார் மயமாதலால் ஏற்படும் விளைவுகள். பொது கல்விக்கு அதிக நிதி கிடைக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகங்களுக்கு பள்ளிகளில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளமானது பின்தங்கிய மற்றும் நலிவுற்ற சமூகங்களுக்கு நன்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. நன்கு பணியாற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. எல்லா பள்ளிகளுக்கும் கணிப்பொறி மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் கிடைக்கிறது. அறிவியல் மொழி பாடங்கள் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பள்ளி நிர்வாகத்திலும் கொள்கைகளிலும் பெற்றோர்களின் பங்கேற்றலும் இருக்கிறது. ஆசிரியர் சங்கங்களுக்குரிய அங்கீகாரம் மற்றும் கொள்கை உருவாகிறது. கல்வியை தனியார் பள்ளிகள் பொறுப்புடனும் தரத்துடனும் கற்பிப்பதால் பெற்றோர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் திறன்மிக்க மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு பிற நிறுவனங்களுடன் போட்டியிடுகிறது. கல்வி கற்பதற்கான பொறுப்பானது அரசுடன் மக்களிடமும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கல்வியானது கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பு காரணமாக செலவுக்கு ஏற்ற பயன் என்னும் அணுகுமுறையில் படுகிறது. தனியாரின் கண்காணிப்பு மற்றும் நிர்வாகம் நன்கு அமைவதால் ஆசிரியர்கள் பொறுப்புடன் கடமையாற்றுகிறார்கள். பெற்றோர்கள் கல்விக்கு அதிக பொருள் செலவிடுவதால் மாணவர்கள் தங்களது கல்வியில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். முடிவுரை. தனியார் பல்கலைக்கழகங்களோடு அரசியல் பல்கலைக்கழகங்கள் இணைந்து போட்டிட்டு செயல்படுவதால் கல்வியின் தரம் உயர்கிறது. தரமுள்ள நாட்டு நலன் கருதும் உயர்கல்வி நிறுவனங்களை அரசாங்கம் வலியுறுத்தி அமைக்க வாய்ப்புள்ளது. சுயமாக கற்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.